படத்தில் ஒரு டைலாக் வருது. ஒரு வந்துட்டீங்களா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாமல் தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோடனே நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த இந்த குழு எடுப்பாங்களா, இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிடுச்சுண்ணே நமக்கு. இல்லைண்ணே, சென்சார் கிடச்சது ஓகே. இப்போ என்ன தெரியுங்களா? இல்லை எடுக்க சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. வேண்டியப்பட்ட ஆள் பார்த்துட்டாங்க படத்தை. பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா, அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேடை சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அதை வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே, சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்பட தான் செய்வாங்க, யாரும் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸு, அதோட சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது, அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. சூப்பர் குட்டில் கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்கோம். நீங்கள் கூட நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சாரில் பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர்னே. ஜிப்சின்னு ஒரு படம் நடித்தேனே. ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தானே ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் ஓடிச்சுனே. ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ளே வரோம் கொரோனா வைரஸ். 2 சியும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணே. எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனோட டைட்டில் வேறு. நீங்கள் வேறு விஜய் சார் அண்ணன் அண்ணன்வீங்க. தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? நீங்கள் அடுத்த டீசர் பாருங்கள், அதுக்கு பதில் வச்சுருக்கிறேன் அதுக்கு. ஏன்னா அவர் கூட படம் பண்ண போகிறேன்ட்டு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். ஆமாம், நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் see what happens.